ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் எல்லாம். இது ஒரு விதமான காய். இதை வால்நட்டுன்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவில் ஒரு மரம் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. பாருங்கள், இது நல்ல பெரிய மரம். இதனால இந்த மரத்தை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது சாப்பிடக்கூடிய காய்கறி எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் தெரியுது. இதை எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து போடணும், இதை பற்றி கேட்கணுன்னு யோசித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிடக்கூடியதா? இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குங்கிறத ஒன்று சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை ஃபுல்லாக டோட்டலாகவே இதை பார்த்து எடுத்து அதோடைய பழுத்த காய் ஒரு மாதிரி காஞ்சிச்சு. பாருங்கள், நான் உடச்சி பார்க்குறோம். பாருங்கள், உள்ளே என்ன இருக்குங்கிறது. உள்ள ஒரு காய் மாதிரி இருக்கும் அதோடைய விதை. ரெண்டு இருக்குது. ஒரு காயில் 2 விதை இருக்குது. சரிங்களா? அதில் ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இந்த ஒன்றை மட்டும் நாங்கள் உடச்சி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, மேல் தோல் எடுத்துகிட்டு இப்போ உடைக்கும் போது உள்ள தேங்காய் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். எடுத்து சாப்பிட்டும் பார்த்தோம். கொஞ்சம் ஒரு மாதிரி சுவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை காய் சீவிட்டு உப்பு மிளகா போட்டு சாப்பிட்லான்ற மாதிரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில. எதுவும் தெரியாமல் ஒன்று சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு சாப்பிடக்கூடியதுன்னு தெரிஞ்சால் மாத்திரம் சாப்பிட்டா போதும். பார்க்க நல்லாயிருக்கு, தேங்காய் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.